சரி, இந்த நாளுடைய தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். இந்த 10 கட்டளை, இந்த 10 கட்டளை எவ்வளவு முக்கியத்துவம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க, இதனுடைய 10 கட்டளைகளை நாம் படிக்கிற பொழுது இன்றைக்கு தேசத்திலே அந்த 10 கட்டளைகள் எந்த அளவுக்கு மதிப்பு இல்லாமல் போகப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவர்கள் மத்தியிலே என்று சொல்லி பார்க்கிறோம். அதை நாம ஒரு முறையாக நாம கடந்த நாள்ல அதை குறித்துதான ஒரு தொடர் வரலாற்றிலே அதெல்லாம் எப்படி மாற்றப்பட்டது என்று சொல்லி நாம பார்த்து வரோம். அப்படி நாம பார்க்கிற பொழுது ஆரம்பத்திலேயே முதலாக இதை ஆரம்பித்த பொழுது 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஜான் டார்பியின் மூலமாக டிஸ்பென்சேஷனலிச போதனை உருவாகி இந்த 10 கட்டளைகளுடைய மதிப்பை அது அங்கிருந்து நீக்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதுக்கு பின்னாடி இது இந்த 10 கட்டளை எந்த அளவுக்கு கிறிஸ்துவத்திலே தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டு வந்தது என்கிறதையெல்லாம் நம்ம வரலாற்றுல பார்த்தோம். ஆதி சபைகள்ல இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், இதை குறித்து பேசி இருக்கிறார்கள் என்று சொல்லியும், அதே போல 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அகஸ்தியன் இதை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி, சீர்திருத்தத்தின் முன்னோடி என்று சொல்லப்படுகிற அகஸ்தியன் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி பார்த்து, அதுக்கு பின்பதாக கடந்த வாரத்துல 16ஆம் நூற்றாண்டுல மார்ட்டின் லூதர், ஜான் கால்வின் இவங்களெல்லாம் இந்த 10 கட்டளை எந்த அளவுக்கு போதித்திருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாம் நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, 17ஆம் நூற்றாண்டுல பியூரிட்டன் பெரியவர்கள் என்று அழைக்கப்படுகிற தூய்மைவாதிகள் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த 10 கட்டளைகளை போதித்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அதாவது ஜான் ஓவன், ஜான் பெனியன், ஜான் நியூட்டன், இப்படி பலரை மையமாக வைத்து அவர்கள் இந்த 10 கட்டளைகளை எந்த அளவுக்கு சபை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி போதித்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, 18ஆம் நூற்றாண்டுல கூட ஜோனத்தான் எட்வர்டு என்கிற தேவ மனிதர் எப்படியாக இந்த 10 கட்டளை குறித்து பேசி இருக்கிறார் என்று சொல்லி கடைசியாக அதை பார்த்து, அதுல கடைசியாக நம்ம பார்க்கிற பொழுது அந்த 18ஆம் நூற்றாண்டுல சில தவறான போதனைகள் எழும்பினது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஜெர்மனியில் பக்தி இயக்கம் என்று சொல்லி ஒரு இயக்கம் எழும்பி அது உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். பக்தியில அதிக ஆர்வம் காட்டி பாரம்பரிய காரியத்தை நாம் பின்பற்றி போகக்கூடாது என்கிறதுல இவங்க இருந்து என்ன பண்ணாங்கன்னா, உணர்வு பூர்வமான விதத்துல தேவனை அடைய முடியும் என்கிறதான காரியங்களை எல்லாம் உள்ளே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை தழுவி வந்ததுதான் கரஸ்மெட்டிக், பெந்தகோஸ்தே இயக்கங்கள்லாம் இதை தழுவிதான் வந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்ப 10 கட்டளை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்கிறதையெல்லாம் வரலாற்றிலே தேவ மனிதர்கள் போதித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த 10 கட்டளைகளை குறித்து இப்படியாக வரலாற்றிலே நாம் பார்க்க வேண்டியது அவசியம்? நேரடியாக நாம் 10 கட்டளையை ஆராய்ந்து அதை பிடித்துக் கொள்ளலாமே என்கிற கேள்விக்கு நான் இதை ஆரம்பிக்கிற பொழுதே பல விளக்கங்களை கொடுத்தேன். இந்த 10 கட்டளைகள் ஒரு மதிப்பு மிக்கதாகவே கிறிஸ்துவத்துல காணப்படாததாகவும், அது ஏதோ இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டதாகவும், அதற்கும் நமக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை என்கிறது போன்ற போதனைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறபடியினாலே நாம் இதை எப்படி வரலாற்று பூர்வமாக ஆதி சபைகள், வரலாற்றிலே சீர்திருத்தவாதிகள் எப்படியெல்லாம் இதை பின்பற்றி வந்தார்கள் என்று சொல்லியும், அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லியும், அது 10 கட்டளை சுவிசேஷத்துக்கு நேராக மனிதனை நடத்துகிறது என்று சொல்லியெல்லாம் இப்படி வரிசை பிரகாரமாக பார்த்தோம். இந்த 10 கட்டளை தேவனுடைய நீதியையும் தேவனுடைய நீதியை காட்டுகிறதாகவும், மனிதன் எவ்வளவு பெரிய பாவி என்பதை உணர்த்தி அவனை சுவிசேஷத்துக்கு நேராக திருப்புகிறதற்கு முக்கியமான ஒரு தேவையாகவும் இது இருக்கிறது என்று சொல்லி வரலாற்றிலே நாம் பார்த்தோம். இப்படியாக 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு 19ஆம் நூற்றாண்டை என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்க, 19ஆம் நூற்றாண்டை குறித்து தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோமே. 19ஆம் நூற்றாண்டில் தானே ஜான் டார்பிங்கிற மனிதன் டிஸ்பென்சேஷனலிசத்தை உருவாக்கினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதை குறித்து நம்ம முதல் வேத மாலை ஆராதனையிலேயே இதை 10 கட்டளை படிக்க ஆரம்பித்த பொழுதே நாம் அதை குறித்து தெளிவாக பார்த்துட்டோம். இந்த காலகட்டத்துல, இந்த நூற்றாண்டுல வாழ்ந்து இன்னொரு பிரபலமான மனிதர் இருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சார்லஸ் பின்னி என்கிற ஒரு மனிதன். சார்லஸ் பின்னி இன்றைக்கு அவருடைய தாக்கம் இந்த மாதிரியான போலி போதனைகளுடைய இதுல எல்லாம் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். நீங்க ஒருவேளை அவரை பற்றி கேள்விப்படாது இருந்திருப்பீர்களானாலும் இன்றைக்கு இருக்கிற போதனைகள்ல அவருடைய தாக்கங்கள் எப்படியும் இருக்கும். தவறான போதனைகளை இந்த சார்லஸ் பின்னிங்கிறவருடைய போதனை இருக்கும்.
ஆகவே அதை பற்றி நாம் கொஞ்சம் அறிந்து வைத்திருப்பது ரொம்ப நல்லது. சார்லஸ் பினி குறித்ததான எல்லா காரியத்தையும் நாம் இன்றைக்கு பார்க்கறது இல்ல. பொதுவா இது 10 கட்டளைகளை குறித்ததான ஒரு போதனை. ஆகவே அதற்கு தொடர்புடைய விதத்திலே அதுக்கு யாரெல்லாம் இடையூறு பண்ணியிருக்கிறாங்கிறதையெல்லாம் அறிந்து, யாரெல்லாம் சரியான விதத்துல போதித்திருக்கிறார்கள் என்று அறிந்து நாம் 10 கட்டளைகளை குறித்துக் கொள்வதற்காக நாம் இதை படிக்கிறோம். அப்ப சார்லஸ் பென்னியை பற்றினதான வாழ்க்கை வரலாறை குறித்தெல்லாம் நம்ம இங்க படிக்க போறது இல்ல. சார்லஸ் பினி என்னெல்லாம் பண்ணினாரு, அவர் எதெல்லாம் விசுவாசிச்சாரு அப்படிங்கறதையெல்லாம் நம்ம மேலோட்டமாக பார்த்து அறிந்து கொள்ள போகிறோம். சரிங்களா? அதனால ரொம்ப அதிகமா நான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கள்ள ஊழியனை காட்டி கொடுக்கிற பொழுது, அதாவது தவறான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினவர்களை நாம் காட்டி கொடுக்கிற பொழுது அதை பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக நீங்கள் நினைத்து கொண்டு நல்ல போதனையை விட்டு விடாதீங்க. அவர்களை போய் குற்றப்படுத்திக்கிட்டு அதுக்கெல்லாம் வேலை இல்லை நமக்கு. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, இவர் யார் தெரியுமா, இவரு தான போதனைக்காரர் அதான போதனைக்காரன்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்தை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டாமல் கெட்ட விஷயத்தை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறது சரியானதல்ல. நாம கெட்ட விஷயம், தவறான ஒரு டாக்டரின் அவங்க விதைக்கிறத நம்ம இனங்காட்டி கொடுக்கறதுக்கே நல்லது என்னங்கிறத சொல்றதுக்காக தான் காட்டி கொடுக்கறோமா ஒழிஞ்சு மற்றபடிக்காக அது பெரிதல்ல. நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு பரிசுத்த பாதையில வளருவதற்காக தான் அதை காட்டுறோம். ஆகவே அந்த கவனத்தோடு சிந்தனையோடு கூட நீங்க கேளுங்க, அதுதான் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சரிங்களா? அப்ப அவருடைய பேர் சார்லஸ் பெனி. இந்த டார்வினுடைய காலத்திலேயே அந்த நூற்றாண்டுல, இந்த 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மனிதர்ல முக்கியமான மனிதர் சார்லஸ் பெனி என்கிற மனிதர். மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியும் என்று இந்த சார்லஸ் பெனி போதித்தார். மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியும் என்று போதித்த இந்த சார்லஸ் பெனி பரிசுத்தமாகுதலை பற்றிய போதனைகள்ல வேதபூர்வமாக அவர் இருக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியும் என்று போதித்த சார்லஸ் பெனி பரிசுத்தமாகுதலை பற்றிய போதனைகள்ல இவர் வேதபூர்வமாக செயல்படலை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அதை நான் தொடர்ச்சியா சொல்லும் போது தெரியும். பரிசுத்தமாகுதலை பற்றிதான உங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தி இருக்குமானால் இது வரைக்கும் கேட்டதுல இப்ப நான் சொல்றது ரொம்ப ஈஸியா புரியும். சரிங்களா? அப்ப சார்லஸ் பெனி என்ன சொல்றாருன்னா, கர்த்தரின் கட்டளையின் அவசியத்தை ஏற்றுக்கொண்ட போதும், இந்த சார்லஸ் பெனி அதனுடைய அவசியம், அது எதற்காக அது தேவை என்கிறதை ஏற்றுக்கொண்ட போதும் இந்த உலகத்தில் கிறிஸ்துவன் நிரந்தர பூர்ணத்துவத்தை அடைய முடியும் என்று சொல்லி அவர் போதித்ததை பார்க்கிறோம். இதே போதனையை ஜான் வெஸ்லியும் கூட போதித்திருக்கிறார். பூர்ணத்துவம், இந்த பூமியிலேயே பூர்ணத்துவத்தை அடைய முடியும் என்று சொல்லி போதித்தவங்கள்ல முக்கியமானவர்களாக ஜான் வெஸ்லி இருக்கிறார். இந்த பூர்ணத்துவம் என்று சொல்லுகிற பொழுது இங்கேயே நம்ம பர்ஃபெக்ட் ஆயிடுவோம் என்று சொல்லி போதிக்கிற ஒரு போதனை. அது வேதத்தின்படி நாம் பார்க்கிற பொழுது அது சரியானது அல்ல. நாம் பூர்ணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் சரியான காரியம். பரலோகத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த பூர்ணத்துவம் அப்படிங்கிறது, இந்த பூமியிலேயே நான் பர்ஃபெக்டாக பூரண பரிசுத்தவானாக இருப்பேன் என்று சொல்லி நம்புகிறது தான் அந்த போதனை. அதை ஜான் வெஸ்லியும் போதிச்சிருக்கிறாரு. இந்த பின்னாடி வந்த ஜான் பெனியும் அதை பத்தி போதிச்சிருக்கிறார். இப்ப பூர்ணத்துவம் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இன்னைக்கு நான் ஏற்கனவே இதெல்லாம் சொன்னனே. நம்முடைய உடை அலங்காரம், நம்முடைய நகை அலங்காரம், இன்னும் சில பல காரியங்களை செய்து வைராக்கியத்தின் மூலமாக நாங்க பூர்ணம் அடைந்துட்டோம் காட்டுறதுக்கு தான் அந்த உடை எல்லாம் நம்ம பாக்குறது. ஒரு உதாரணத்துக்கு காட்டுறோம். பூரணம் என்கிறது பரலோகத்திலே நாம் அடையக்கூடியது. அதாவது இங்கிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது, மகிமை அடைகிற பொழுதுதான் முழுமையாக பூர்ணத்துவம் அடைந்து தேவனிடத்திலே நாம் போவோம். சரிங்களா? இதை நம்ம ஏற்கனவே படித்த பாடங்கள்ல, பிரசங்கங்கள்ல இருந்து நீங்க சிந்திச்சீங்கனாலே தெளிவான விதத்துல இதை அறிந்து கொள்ளலாம். எப்படி என்று சொல்லும் போது, நாம் முழுவதும் சீரழிக்கப்பட்டவர்களாக, அதாவது ஆதாம் பாவம் செய்த பொழுது முழுமையான சீரழிவு கூட திறக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சுயாதீன சித்தம் பாதிப்படைந்திருக்கிறது. பாவம் எல்லா இடங்கள்லையும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கிற மனிதனை தேவனை ஒரு அடி முன்பாக எடுத்து வைத்து அவனை ரட்சிக்கிற பொழுது அவனுடைய சித்தம் புதுப்பிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுடைய சித்தம் புதுப்பிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி சித்தம் புதுப்பிக்கப்பட்டாலும் கூட அவன் ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னாடி இருந்ததை போன்ற காரியத்திலே அவன் வரவில்லை. அவனுடைய சித்தம் புதுப்பிக்கப்பட்டு தேவனை தேடுகிற உணர்வு அடைந்தவனாக இருந்தாலும் அவனிலே தீமை செய்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நாம்
இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிற பொழுது நம்முடைய சித்தம் புதுப்பிக்கப்படுகிறது, தேவனை தேடுகிற உணர்வு வந்து விடுகிறது. ஆனாலும் நம்மளை தீமை செய்கிற ஒரு உணர்வும் கூடவே இருக்கும். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட நாம் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து பாவத்தை அழித்து ஒழித்து ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்தமாகுதலினுடைய இன்னொரு பங்கு பரிசுத்தவானின் விடாமுயற்சி என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் நாம் பரிசுத்தத்துல வளருவதற்கு வேத சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக செல்ல வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை நோக்கி நாம் பூரண பரிசுத்தர் இல்லை என்று சொல்லுகிற பொழுது நாம் எப்படி வேணாலும் பாவம் செய்து வாழலாம் என்பதற்காக அதை பற்றி சொல்லவில்லை. பூரண பரிசுத்தத்தை எப்பொழுதும் வாஞ்சித்து நாடிக்கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சித்து வேத வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல நான் பூரண பரிசுத்தன் என்கிற ஒரு எண்ணப்போக்கு தவறானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்று சொன்னா நம்ம இந்த பூமியில தான் இன்னும் இருக்கிறோம். பூரண பரிசுத்தத்தை வாஞ்சித்து அதை நோக்கி நடைபோடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். பூரண பரிசுத்தத்தை அடைந்தவர்கள் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு இங்க வேலை இல்லை, நான் பரலோகத்துக்கு போய்விடலாம். சரிங்களா? அப்போ இந்த சார்லஸ் பின்னி என்கிறவர் அதை குறித்ததான போதனையெல்லாம் கொடுத்திருக்காரு. இந்த பூமியிலேயே மனிதன் பூரணத்துவத்தை அடைய முடியும் என்று சொல்லி அதே போதனையைத்தான் ஜான் வெஸ்லியும் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஜான் வெஸ்லியும் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். இப்ப பாருங்க, பாவம் செய்கிற கிறிஸ்துவன் பாவியாக இருக்கிறவனை போலவே கர்த்தரின் நியாய தீர்ப்பை சந்திக்கிறான் என்று சொல்லி இவர் போதித்தார். அதாவது பாவம் செய்யற ஒரு கிறிஸ்துவன் எப்படி ரட்சிக்கப்படாத மனிதன் நியாய தீர்ப்பை சந்திக்கிறானோ அதே போலவே இவனும் போய் சந்திப்பான் என்று சொல்லி அவர் போதித்தார். ஆனா வேதம் அப்படி சொல்லல நமக்கு, புரியுதுங்களா? நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனை பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவனிலே உள்ளிருந்து அவனை பரிசுத்த பாதைக்கு நேராக நடத்தி அவனை பரலோகத்துக்கு நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா நாம் இங்கே செய்கிற பாவத்தின் அடிப்படை, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒருவன் செய்கிற பாவத்தின் அடிப்படையில தேவன் என்ன பண்றீங்கன்னா நம்மள பரலோகத்தை இழக்க செய்கிறவராக நாம் நினைத்து விடக்கூடாது. அதுதான் நம்ம ரட்சிப்பின் நிச்சயத்துல பாக்குறோம். சரிங்களா? பிதா எனக்கு தந்த ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாட்கள்ல அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ரட்சிக்கப்படாத அவிசுவாசி எப்படியாக நியாய தீர்ப்பை சந்திக்கிறானோ அதே போல பாவம் செய்கிற கிறிஸ்துவனும் நியாய தீர்ப்பை சந்திக்கிறான் என்று சொல்லி இந்த சார்லஸ் பின்னி என்கிற மனிதர் போதித்தார். புரியுதுங்களா? இப்ப அதுல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நம்ம பலமுறை சொல்லிக்கிட்டே வரோம். இப்ப அதை போய் ஃபுல்லா எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டு வந்தோம்னா நம்ம படிக்கிற பாடத்துல இருந்து விலகி போயிடுவோம். நம்ம கற்றுக்கொண்டு வருகிற இந்த 10 கட்டளையினுடைய காரியத்திலிருந்து விலகி போயிடுவோம். இப்ப சார்லஸ் பின்னி அவருடைய போதனை எப்படி இருக்குதுன்னா, பரிசுத்தமாகுதலை பற்றி வேதத்துக்கு முரணான சில காரியங்களை கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அவருடைய போதனை வேதத்துக்கு முரணான பல காரியங்களை சார்லஸ் பின்னி கொண்டிருந்தாருன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், சார்லஸ் பின்னியை பற்றி தானே ஒரு ஆழமான காரியத்தை எல்லாம் பார்க்கல. அவர் எந்த விதமான காரியத்தை கொண்டிருந்தார், அவர்னால எதெல்லாம் விலகி போகப்பட்டுச்சு, இந்த 10 கட்டளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு நம்ம பாக்குறதுக்காக அதை பாக்குறோம். சரிங்களா? சரி, இருந்த போதும் நான் உங்களுக்கு சார்லஸ் பின்னியை பத்தி ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நான் கொடுக்க விரும்புறேன். ஏன்னா அப்படியே சொல்லிட்டு விட்டுட்டா சார்லஸ் பின்னியை பத்தி அவர் எந்த நம்பிக்கையை கொண்டிருந்தார் என்று சொல்லி நீங்கள் தெரியாமலே போயிடுவீங்க. ஆகவே ஒரு சில அவருடைய நம்பிக்கையை பற்றி நான் வேகமா சொல்றேன், நீங்க முடிஞ்சா குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்க. சார்லஸ் பின்னி சீர்திருத்த கோட்பாடுகளை முற்றிலுமாக வெறுத்த ஒரு மனிதர், சீர்திருத்த போதனைகளை முற்றிலுமாக வெறுத்த மனிதர். வெஸ்ட்மின்ஸ்டர் விசுவாச அறிக்கையை பத்தி நான் சொல்லியிருந்தேனே, அந்த அறிக்கையை துளியும் வாசிக்காத, அதை முற்றிலுமாக நிராகரித்த ஒரு மனிதனாக இந்த சார்லஸ் பின்னி இருந்தார். சீர்திருத்த கோட்பாடுகளை இவர் முற்றிலும் வெறுத்தவர். வெஸ்ட்மின்ஸ்டர் விசுவாச அறிக்கையும் அவர் துளியும் வாசிக்காததோடு அதை நிராகரித்தவராகவும் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த சார்லஸ் பின்னியை பற்றி. ரெண்டாவது நம்ம பாக்குறது என்னன்னா, இந்த சார்லஸ் பின்னி எதை விசுவாசித்தார் என்று சொல்லி கேட்டீங்கன்னா, மனிதனின் மூல பாவத்தை இவர் அடியோடு நம்பல, அவருடைய காலத்துல நம்பல. அதாவது ஆதாமின் மூலமாக பாவம் தொடர்ந்து வருகிறது, எல்லா மனிதருக்கும் வருகிறது என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. ஆனா இந்த சார்லஸ் பின்னி
அதை நம்பல. மூலப்பாவத்தை பற்றி அவர் நம்பிக்கை அற்றவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதா பார்க்கிறது, சார்லஸ் பினி மனிதனின் மூலப்பாவத்தை அடியோடு நம்பவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதா நம்ம பார்க்கிறது என்னன்னா, கிறிஸ்துவின் நீதி அவரை விசுவாசிப்பவர்களின் கணக்கில் வைக்கப்படுவதையும் அவர் நம்பவில்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய நீதி அவரை விசுவாசிப்பவர்களின் கணக்கில் வைக்கப்படுவதையும் அவர் நம்பவில்லை. வைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி அவர் நம்புறார். அதாவது இப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்கான காரியத்தை செய்திருக்கிறார் அல்லவா? அந்த நீதி தான் நம்மளை ரட்சித்திருக்கிறது. அதைத்தான் வேதத்துல பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்துவின் நீதி அவரை விசுவாசிப்பவர்களின் கணக்கில் வைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர் நம்பினார். அப்ப பினியனுடைய போதனையுடைய அடிப்படை தவறுகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். அடுத்து நாலாவதா நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சரியான முறைகளை மட்டும் பயன்படுத்தி ஒருவரில் மனமாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்த முடியும் என்று பினி விசுவாசித்தார். இப்ப சரியான முறைகளை மட்டும் பயன்படுத்தி ஒருவரின் மனமாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி பினி விசுவாசித்தார். அதாவது அந்த நம்ம மேல படிச்சோமே, கிறிஸ்துவனுடைய நீதி நம்முடைய கணக்குல வைத்திருக்கிறது, நம்முடைய கிரியினால நாம் பரலோகத்துக்கு போகிறதில்லை, அவர் செய்து முடித்து நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையினால் தான் நாம் போகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அதை விசுவாசியாதபடிக்கு அவர் எப்படி பார்க்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, நாம் பின்பற்றுகிற நீதியான காரியத்திலே நாம் பரலோகத்துக்கு போகிற மாதிரியான போதனைகளை அவர் பின்பற்றினார். பாருங்க, அது 5வது பாயிண்டோட உங்களுக்கு விளக்குனா அது ஈஸியா புரியும். 5வது அவர் என்னத்தை நம்புறாருன்னா, மனுஷன் இயற்கையாகவே மனம் திரும்பி கிறிஸ்துவ விசுவாசிக்கும் வல்லமையை தன்னில் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பினி விசுவாசித்தார். இதைத்தான் நம்ம அமினிசிய போதனையில பார்த்தோம். அதனுடைய தாக்கம் தான் இது. மனிதன் இயற்கையாவே மனம் திரும்பி கிறிஸ்துவ விசுவாசிக்கும் வல்லமையை கொண்டுள்ளான் என்று சொல்லி அவர் விசுவாசிச்சார். அடுத்து நம்ம 6வதா பார்க்கும்போது அவர் எதை விசுவாசிக்கிறார் கேட்டீங்கன்னா, ஒருவன் மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசிக்க பரிசுத்த ஆவியின் எந்த உந்துதலோ செல்வாக்கோ அவசியம் இல்லை என்பதை சார்லஸ் பினி விசுவாசித்தார். ஒருவன் மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசிக்க பரிசுத்த ஆவியின் எந்த விதமான உந்துதலோ செல்வாக்கோ அவசியம் இல்லை என்று சொல்லி சார்லஸ் பினி விசுவாசித்தார். அவனாகவே, அந்த மனிதனாகவே தேவனிடத்துல வர முடியும், பரிசுத்த ஆவியினுடைய உந்துதல் தேவையில்லை, அப்படியெல்லாம் அவரு விசுவாசித்தார். ஏன் இதெல்லாம் இப்போ படிச்சுக்கிட்டு வரோம்னு கேட்டீங்கன்னா, தவறான போதனை போதிக்கிறவர்களுக்கே எந்த விதத்திலிருந்து இதெல்லாம் வந்தது என்பதை நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க. எதை நம்புறோம், எதை விசுவாசிக்கிறோம், யார் மூலமா இந்த கள்ள போதனை, அதாவது தவறான புரிதல் போதனைகள்லாம் வந்ததுங்கிறதே தெரியாம சபைகள்ல போதிப்பார்கள். இன்றைக்கும் சார்லஸ் பினியனுடைய புத்தகங்கள் புத்தக கடைகளை அலங்கரித்து நிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவருடைய புத்தகங்கள்லாம் இருக்கும். அதனால ஏன் இதை பத்தியில இவ்வளவு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அறியாமையினாலே அந்த விதமான புத்தகங்களை எல்லாம் வாங்கி படிக்கிறது, அவருடைய போதனைகளை எல்லாம் பார்க்கறதெல்லாம் வேதத்துக்கு முரணான காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? இந்த சார்லஸ் பினி அப்படிங்கிறவரு ஜான் டார்பியினுடைய காலத்துல வாழ்ந்து இன்னொரு முக்கியமான 10 கட்டளைகளுக்கு எதிரடையாக செயல்பட்ட மனிதர்ல ஒருத்தர். அவர் இன்னும் நிறைய காரியத்தை செய்திருக்கா. அதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு விளக்கப்படுத்திக்கிட்டு வரேன், அவர் இதெல்லாம் விசுவாசிச்சாரு. அப்ப நம்ம 6வதா பாக்குற பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசிக்க பரிசுத்த ஆவியின் எந்தவித உந்துதலோ செல்வாக்கோ அவசியம் இல்லை என்று சொல்லி பினி போதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அது எதுல இருந்து வந்தது என்று சொல்லி நீங்க ஏற்கனவே 1689 விசுவாச அறிக்கை, இன்னும் பல ஓய்வு நாளை குறித்து பார்க்கும்போது போதிக்கப்பட்ட காரியத்தை எல்லாம் நினைவு கூர்ந்தீங்கன்னா இதை நீங்க அறிஞ்சுக்கலாம். பெலிஜியனிசத்திலிருந்து மறு உருவ எடுத்து ஆர்மினிசியமாக மாறி அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பலருடைய போக்கில் உள்ள வருகிறது. இன்றைக்கும் சபைகள் பாத்தீங்கன்னா T.L. மூடி என்கிற அந்த தேவ மனிதன் சொல்லப்படுகிற அந்த மனிதன் பாக்குறீங்களா, அவங்களால் அழைக்கப்பட்டு பிரபலமாக பார்க்கப்படுகிற மனிதன். அவர் டிஸ்பென்சேஷனலிசத்தையும் ஆர்மினிசியத்தையும் தழுவின ஒரு போதனையாளர். அவரெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல ரொம்ப பிரபலமானவர்களாக இருக்கிறார். அவர், ஜான் வெஸ்லி, இவர்கள் எல்லாம் அந்த போதனைகளை உள்ளடக்கினவர்களாக இருக்கிறாங்க. பொதுவாகவே இன்னைக்கு அவங்களை எல்லாம் பார்க்கும்போது
இவர்களும் அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள். ஆகவே இவர்களுடைய போதனைகள் எல்லாமே நன்றாக இருக்கும் என்று சொல்லி அறியாமையினாலே போய் அதையெல்லாம் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனுடைய போதனையினுடைய பின்புலம் இப்படித்தான் அமையும். சரிங்களா? நம்ம எப்பவுமே ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். இவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கே போக மாட்டாங்க அப்படிங்கிற அந்த டிக்ளரேஷன் பண்றது தப்பு. அதை நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? ஆனா வேதத்துக்கு புறமான போதனைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். வேதத்தில் இல்லாத போதனைகள்ல, அதாவது தவறான விதத்திலே போதனை செய்திருக்கிறார்கள் என்கிறதை நாம் புரிந்து கொண்டு நாம் சரியான விஷயத்தை பின்பற்றுவதற்காகத்தான் நம்ம அவர்களை காட்டுகிறோம் ஒழிஞ்சு, மற்றபடியாக அவர்களை தவறானவர்கள் என்று சொல்லலாம். அவருடைய காலத்துல வாழ்ந்தவர்கள் அவங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. ஆனா வேத புரிதல்ல தவறுடையவர்களா இருந்திருக்காங்க. கர்த்தர் தான் அவருடைய காரியத்தை செய்கிறார். சரிங்களா? அப்ப நம்ம தெளிவான புரிதல் நமக்கு வேணும். உடனடியா அவங்கெல்லாம் போலி போதனையாளர்களும் தவறான போதனைகளை செய்தவர்கள். சரிங்களா? சில தவறான போதனைகள் பல விஷயங்கள்ல அவர்கள் வைராக்கியத்தோடு கர்த்தருக்காக வாழ்ந்தவர்களாக இருக்கிறாங்க. நாம் சரியான போதனைகளை பின்பற்றி வளருவதற்கு இவர்களை எல்லாம் நாம தவிர்த்து கொள்வது நல்லது என்பதற்காகத்தான் நம்ம இதை பார்க்கிறோம். சரிங்களா? டி.எல். மூடியா இருக்கட்டும், ஜான் வெஸ்லியா இருக்கட்டும். ஆனா பின்னி எல்லாம் குறிச்சு பார்க்கும்போது அவர் நிறைய சிலரை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமான காரியத்தை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் நாம் தடாலடியாகவே சொல்ல முடியும். அவர்களெல்லாம் மிக மோசமான போலி போதனைகளை செய்திருக்கிறான்னு சொல்லி அந்த வரிசையிலே நம்ம இவர்களை பார்க்க முடியாது. அதாவது டி.எல். மோடியோ ஜான் வெஸ்லியோ எல்லாம் பார்க்க முடியாது. இருந்த போதும் அவருடைய போதனைகளை நீங்க பின்பற்றுவதற்கு முயற்சி செய்கிற பொழுது வேதத்திலிருந்து விலகி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகவே அதை கவனமா நம்ம இருக்கும். சரி, அடுத்தது இங்க சார்லஸ் பினி எதை நம்பிக்கொண்டு இருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். கடவுள் தனது வார்த்தைக்கு கட்டுப்பட்டவராக இருப்பதால் நாம் விசுவாசித்து கேட்பதை அவர் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி பினி கருதினார். அதாவது தேவன் நம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர். ஆகவே நாம் எதை கேட்டாலும் தேவன் கொடுத்தே ஆக வேண்டிய நிலைமையில் இருக்கிறார் என்று சொல்லி அவர் நம்பினார். இப்ப நீங்க கேக்குறாங்களே, விடாப்புடியா போய் கேளுங்க, திருப்ப திருப்ப கேட்டுக்கிட்டே இருங்க, அப்படியெல்லாம் நீங்க போதனை கேட்டிருப்பீங்களே. கர்த்தர் நம்ம கேட்க கேட்க கர்த்தர் கொடுத்துதான் ஆகணும், பிள்ளை கேட்டுட்டானேன்னு சொல்லி அவர் விட முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் போதனைகள் நீங்க பார்க்க முடியும். அதுக்கெல்லாம் இவர்களை போன்றவர்கள் வித்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அறிஞ்சுக்கலாம். அப்போ பாருங்க, இத்தகைய குருட்டு விசுவாசம் கடவுளின் நோக்கங்களையும் செயல் திட்டங்களையும் நினைவில் கொள்ள மறுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் எப்படியாக செயல்படுகிறார், அவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்துவம் எவ்வளவு பெரியது, இதெல்லாம் குறித்து அறியாமல் நாம் கேட்கிற பொழுது தேவன் கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற அந்த நிலைமையில் அவர் இருக்கிறதாக கருதி இப்படிப்பட்ட போதனைகளை நம்பி போதித்தவர்களாக இருக்கிறாங்க இந்த சார்லஸ் பினிலா. அதனாலதான் இன்றைக்கு ஒரு விசுவாசிகளையும் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் எதை கேட்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாம, எதை பண்ணணும்னு தெரியாம, விசுவாசத்தோடு கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், நீங்க விசுவாசத்தோடு கேட்கிற பொழுது அவர் மறுக்கவே முடியாது, கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற போதனைகளை எல்லாம் செய்வதை நீங்க பார்க்க முடியும். அதுக்கெல்லாம் வித்திடுகிறவர்கள் இவர்களும் ஒருத்தர். அதே போல ஜெபத்தை கத்துக் கொடுக்கிறவர் தான் இன்னொருத்தர். உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா அவர் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பால்யாங்கீச்சோ கூட இதே நம்பிக்கை உடையவராகத்தான் இருக்கிறார், போதனை செய்கிறார். சீனா இருக்கிற பாக்குறீங்களா பால்யாங்கீச்சோ, அவரும் இந்த விதமான போதனைகளைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார். அதாவது நாம் தேவனிடத்துக்கு கேட்கிற பொழுது அவர் கொடுத்தே ஆக வேண்டும், அவர் அதை கொடுத்துதான் தீர்வாரு. ஏன்னா அவர் தம்முடைய பிள்ளைகள் கேட்கிற பொழுது கொடுக்க மறுக்காமல் இருக்க மாட்டார் என்று சொல்லி அந்த விதமான போதனைகளை விதைத்தவர்கள். அப்படி விதைக்கிற பொழுது என்னெல்லாம் நடக்குன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் தேவ சித்தத்துக்கு பிரியம் இல்லாமல் என்ன வேணாலும் கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார் என்கிற காரியத்திலையும் உடலை வருத்தி கொள்வது அல்லது வெவ்வேறு விதங்களிலே சிந்திக்கிறது. அதான் பால்யாங்கிச்சோலாம் நம்ம நீங்க தேவனிடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு அது கிடைத்திருச்சு என்று சொல்லி நீங்க விசுவாசிங்க. ஒரு குழந்தை எப்படி கருவிலே 10 மாதம் கழிந்து பிறக்கிறதோ அது போல நீங்கள் கேட்ட காரியம் இப்பொழுது கருவிலாக இருக்கிறது, அது வளர்ந்து ஒரு காலத்துல கிடைக்கும் என்று சொல்லி போதிச்சார். இதெல்லாம் பார்க்கிற பொழுது எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, வேதத்துக்கு முரணான போதனைகள். இதெல்லாம் தன்னுடைய சிந்தனை போக்குல உண்டாக்கப்படுகிற போதனை. இது வேதம் போதிக்கிற போதனை அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அவருடைய சித்தத்தின்படி நாம் செபிக்கிற பொழுதே அதை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார்.
சரிங்களா? அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டியது அவசியம். நம்முடைய சுய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான காரியம் அல்ல ஜெபம். சரிங்களா? இப்ப ஜெபத்தை பற்றின சரியான அறிவு தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது அவசியம். அப்ப இந்த பின்னி அப்படிப்பட்ட போதனையை பின்பற்றினார். அதே போல காரியத்தை தான் பால்யாங் கிச்சோவும் பின்பற்றினார். அந்த தாக்கங்கள் தான் பின்பற்றி இப்போ பொதுவாகவே உலகத்திலேயே பெரிய சபையாக கருதப்படுகிறது பால்யாங் கிச்சோ அவருடைய சபை. ஆகவே அவருடைய போதனைகளை எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேசலாம். அவருடைய காரியத்துல 4ஆம் பரிணாமம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கிறாரு. நிறைய காரியத்தை அவர் புத்தகங்கள் போட்டிருக்காங்க. அது அவரை நல்லா உன்னிப்பா கவனிச்சு வேத ஆராய்ச்சியோடு கூட பார்த்தோம்னா அவர் முழுக்க முழுக்க பௌத்த மதத்தினுடைய அந்த சாயலை உள்ளே துணிக்கிறதுக்கு பார்ப்பார். சரிங்களா? அந்த மெடிடேஷன் என்று சொல்லுவோமே ஒரு காரியத்துக்காக, அதை கிறிஸ்தவத்துக்குள்ள துணித்த மனிதர். அப்ப இதை பற்றிலாம் எந்த புரிதலும் கிறிஸ்தவர்களுக்கு இராது. யாரு எங்கிருந்து இந்த போதனைகளை எல்லாம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதான புரிதல் இல்லாதபடினால ஒரு போதனையை செய்கிற பொழுது அதை அப்படியே இன்றைக்கு பாக்குறோமே இந்த விதமான தவறான போதனைகளை பின்பற்றி வருகிறதான சில தவறான போதனைகளை பின்பற்றுகிற கரிஸ்மேட்டிக் லிபரலிசம், ஆன்டினோமினியம், இனி நிறைய இருக்குது. பெந்தகாஸ்தே இருப்போம், இப்படி பலர் இந்த போதனைகள் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாம அதே போல ஊழியத்துக்கு வருகிறவர்கள் கூட எந்த வித அடிப்படையில் வருகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிற போது அது ஒரு வேதனை அளிக்கக்கூடியதான காரியமா தான் இருக்கும். நீங்க எந்த விதத்துல ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க உடனடியா சொல்றது, கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்தார், இந்த ஊழியத்துக்கு எங்களை அழைத்தார், எனக்கு கனவு வந்துச்சுலாம் பல காரியங்களை சொல்லுவார். அப்புறம் உங்களுடைய ஊழிய அனுபவம் என்ன என்று சொல்லி கேட்கிற பொழுது நான் எங்களுடைய பாஸ்டருக்கு பைய தூக்கிட்டு போனேன், எங்களுடைய சபை பாத்ரூமை கழுவி விட்டுருக்கிறேன், டிராக்ஸ் கொடுத்தேன், அப்புறம் கன்வென்ஷன் கூட்டத்துல முட்டை ஒழிச்சு கொடுத்தேன். இந்த மாதிரியான என்னன்னா மேலோட்டமான இந்த காரியத்தில வைத்து இதுதான் ஊழியத்திற்கான அழைப்பு, இத ஊழியத்திற்கான தகுதி என்று சொல்லியெல்லாம் அவங்க பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்டவங்க வேதத்தை முறையாக வாசிக்காமலும் வேத விளக்க விதிமுறைகள் எல்லாம் தெரியாமல் எந்த ஒரு அடிப்படை காரியங்களும் தெரியாமல் உடனடியாக தடாலடியாக கர்த்தர் நம்மளை நடத்துவார் என்கிற போக்கில அவர்கள் வந்து விடுவார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது லிபரலிச போதனையை சார்ந்திருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா லிபரலிசம் என்று சொல்லுவேன் தானாகவே பேசுகிற ஒரு அனுபவம். அப்ப தேவன் நேரடியாக இன்றைக்கு பேசுகிறார், வேதத்தின் வாயிலாக எல்லாம் தேவன் அப்படியே என்கிட்ட பேசுவார் என்று சொல்லுகிற பொழுது அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில அவர்கள் என்ன பண்றாங்க, ஊழியத்துக்கு வந்துருவாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் எந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த எனக்கு இப்படி வெளிப்படுத்துறாரு அப்படி வெளிப்படுத்துறாருன்னு புதிதான காரியங்களையும் கள்ள காரியங்களையும் உபதேசங்களையும் உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. சோ இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். இப்படியாக இனி அந்த காரியத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா விசுவாசிச்சார். லாஸ்ட் ஒன் அவர் என்ன விசுவாசிச்சாருன்னு நம்ம பார்த்துட்டு தொடர்ச்சியா நம்ம போலாம். புதிய விசுவாசிகளை உடனடியாக அவர்கள் தீர்மானம் எடுத்த உடனேயே அறிந்து கொள்ள முடியும் என்று பினி போதித்தார். புதிய விசுவாசிகளை உடனடியாக அவர்கள் தீர்மானம் எடுத்த உடனேயே அவர்களை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி போதித்தார். இன்னைக்கு பாக்குறீங்களா தீர்மானம் எடுக்கிற காரியங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமா நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற காரியங்கள்லாம் பாக்குறீங்களா? உணர்ச்சி வசப்பட்டு கூட்டங்கள்ல தீர்மானம் எடுப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? நீங்க என்ன செய்யறதுக்கு விரும்புறீங்க, இந்த நாள்ல ஒப்பு கொடுக்குறீங்களா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீங்களான்னு உடனடியாக தடாலடியா என்ன பண்ணுவாங்கன்னா பலர் நாங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றோம், இன்றையில இருந்து இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம் சொன்ன உடனே அவங்க விசுவாசி என்று கருதுகிறது. இது வேதத்தின் அடிப்படையில சரியான்னு சொல்லி கேட்டீங்கன்னா சரி அல்ல, அது சரியான காரியம் அல்ல. அந்த மனிதனை நன்கு ஆராய்ந்து அவன் எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறான் என்கிறதெல்லாம் உணர்ந்து அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சபையில் அங்கத்தவர்களாக வைத்து அவர்களுக்கு திருவிருந்தை கொடுத்து சபையாக அவர்களை கருத வேண்டும், விசுவாசியாக கருதணும். ஆனா பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஓப்பன் கூட்டம் வெளியே நீங்க பாக்குறீங்களா, ஓப்பன் ஸ்டேஜ் போட்டு அதாவது வெளியவே பாக்குறீங்கல்ல, அந்த கூட்டங்கள்லாம் போட்டு அதிலேயே பிரசங்கம் பண்ணி அதிலேயே தீர்மானம் எடுக்க வைத்து அப்பொழுதே ஞானஸ்தானம் கொடுக்கிற சம்பவங்கள் எல்லாம் கூட நடந்திருக்கிறது. யார் என்னன்னே தெரியாது, ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க.
அதெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் வரலாற்றுல நடந்திருக்கு. உடனடியாக அப்படியா யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கறது, இந்த மாதிரியான காரியம் இன்றைக்கும் நடக்குது. வந்து ஒரு வாரம் கூட ஆகாது, ஒரு 10 நாள் கூட ஆகாது, இல்லைன்னா ஒரு வருஷம் இருந்தாலும் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருந்திருப்போம். எந்த அறிவும் கிறிஸ்துவை பற்றி எந்த அறிவும் புரிதலும் இருக்காது. ஞானஸ்தானம் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புறீங்க கையை தூக்கணும், எல்லாம் கை தூக்கி அவர்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்து கர்த்தர் வந்து இவர்களை ரட்சித்து விட்டாருன்னு சொல்லி இவங்களே டிக்ளேர் பண்ணி, அது அல்ல, அப்படி அல்ல, அது கையை தூக்கி வர விஷயம் அல்ல. அப்போ இதையெல்லாம் அவர்கள் இவருடைய பினி அவருடைய போதனையில அம்சமா இருந்துச்சு. அவர் விசுவாசித்த காரியத்துல இந்த 8 காரியத்தை நம்ம பாக்குறோம். இன்னும் நிறைய பாக்குறோம். அதெல்லாம் அதான் சொன்னேன், அவருடைய காரியத்தை வந்து நம்ம முழுவதுமாய் அவருடைய வரலாறை நம்ம ஆராயல. ஆகவே இந்த 10 கட்டளைகளுக்கு அதெல்லாம் எந்த விதத்துல பாதிப்பை ஏற்படுத்தினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ சார்லஸ் பினியினுடைய இந்த போக்கு கூட இந்த பரிசுத்தமாகுதலுக்கு, இந்த 10 கட்டளை முக்கியத்துவம் என்பதுல இருந்த காரியங்கள்ல இருந்தெல்லாம் என்ன பண்ணுதுங்க, விளக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த விதமான போதனைகள் என்ன பண்றதுன்னா அவர்களை, மனிதர்களை விளக்குது. நான் ஏற்கனவே இந்த கடைசி காரியத்திலேயே, கடைசி ஆராதனையிலேயே லாஸ்டா நம்ம போன வாரத்துல பார்க்கும் போதே சொல்லியிருந்தேன். 10 கட்டளைகள் தான் ஒரு மனிதனை, மனிதன் பாவி என்பதை அவனுக்கு உணர்த்தி தேவனுடைய நீதி அவனுக்கு காட்டி சுவிசேஷத்துக்கு நேராக திருப்புகிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்படி ரட்சிக்கப்பட்ட மனிதன் மறுபடியுமாக நியாயப்பிரமாணத்தின், அதாவது 10 கட்டளைகளின் மூலமாக அவன் பரிசுத்த வாழ்க்கையில் தொடர்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நாம் பரிசுத்தமாகுதலுடைய கிருபையில் இன்னொரு பகுதி மனிதன் செய்கிற காரியம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அது வேண்டாம் என்று அதை வந்து புறக்கணிக்கிறவர்கள் உருவாக்கி கொள்கிற ஒரு விஷயம்தான், உணர்ச்சிகளின் மூலமாக நம் கர்த்தரிடத்துல பரிசுத்தத்தை அடைய முடியும். மெடிடேஷன் மெத்தேடு அல்லது அர்ப்பணித்தல், இல்ல சரணடைகிறேன் அப்படின்னு சொல்றது, இல்ல நீங்களே ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் செய்கிறது, இதெல்லாம் அங்கதான் பாக்குறோம். இவர்கள் எதையுமே செய்யாம வெறும் வாய் வழியா மாத்திரம் சொல்லிக்கிறது. கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீங்க இது பண்ணிருங்க அது பண்ணிருங்கன்னு சொல்றதும், கொஞ்ச நேரம் ஆடி பாடி துதித்துட்டு வந்துட்டா போதும், அதுக்கு மேல கர்த்தர் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லி சொல்றது. கிறிஸ்துவன் பரிசுத்த வாழ்க்கையிலே தொடர்ந்து போவதற்கு 10 கட்டளை ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை அவன் கடைபிடித்து பாவத்தை அழித்து ஒழித்து வாழ வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவனுக்கு இருக்குது. புரியுதுங்களா? இந்த 10 கட்டளை குறித்து, அந்த 10 கட்டளை என்னெல்லாம் சொல்லுதுன்னு நம்ம தொடர்ச்சியா படிப்போம். அப்ப இன்னுமே உங்களுக்கு மேலான காரியத்தை கற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கையில நீங்க எப்படி வளர முடியும், எதையெல்லாம் விட வேண்டியதை விட்டு பிடிக்க வேண்டியதை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு நேராக, அதாவது பரலோக வாழ்வுக்கு நேராக நம்ம நடக்கிறோம் என்கிறதை உணர்ந்து கொள்ளலாம். அப்ப இந்த 10 கட்டளைகளை தள்ளி வைத்து விட்டு உணர்வு சார்ந்த விஷயமாக போய் நம்ம தேவனுடைய சமூகத்துல முட்டிலேயே நம்ம நின்றுட்டோம்னா ஆண்டவர் வந்து நம்மளை கண்ணோக்கி பார்ப்பார். அதாவது முழங்காலில நின்று ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறதோ ஆண்டவரை ஆராதிக்கிறதோ தவறல்ல, அது நம்முடைய கீழ்ப்படிதல ஆண்டவரிடத்துல காட்டுகிறது என்று சொல்லி சொன்னேன். ஆனா இப்படி நான் நின்று விடுகிறதுனால தேவன் என்னை வந்து பரிசுத்தப்படுத்திடுவார், நான் வேற எதையும் செய்ய தேவையில்லை என்று சொல்லி நீங்க கருதுனீங்கன்னா அது தவறு. அதே காரியத்தை தான் ஆர்சி சபையில உப்பு மேல நடப்பாங்க. உப்புக்கல்ல போட்டு முட்டி போட்டுக்கிட்டு நடந்து போற அந்த மானுஷிகமான காரியம், அது எப்படியெல்லாம் தாக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னது போல இதுவும் ஒரு காரியம். அப்ப இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். ஜெபம் பண்ணிவிட்டு நீங்க போட்டுக்கு மனம் போன போக்குல வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லல. பரிசுத்தமாகுதலிலே 10 கட்டளை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதை நாம் கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் வாழ்கிற பொழுதே நாம் பரிசுத்தத்துல வளருவோம். பிறனுக்குண்டான யாதொன்றை இச்சையாது இருப்பாயாகிற பொழுது உலகத்திலே நாம் போகிற பொழுது தேவையில்லாத ஆசைகளிலே நாம் ஈடுபடாமல் இருக்க முடியும். அதெல்லாம் வருகிற நாட்கள் நான் சொல்றேன். அப்ப நம்ம பாவத்தை அழித்து ஒழித்து வாழ முடியும். சரிங்களா? தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு பரிசுத்தமான காரியமா இருக்கு. இப்படி எதையுமே பண்ணாம வெறுமனே வாழ்ந்து கொண்டு கர்த்தரனை பரிசுத்தப்படுத்துவார், கர்த்தரனை நீதிமானாக்கிட்டார் என்கிற போதனையைத்தான் நம்ம டிஸ்பென்சேஷனலிச போதனையோடு உள்ள வந்த ஒரு மோசமான காரியமாக நம்ம பார்க்கணும். சரி, அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப பாருங்க, 18ஆம் நூற்றாண்டு வரை இருந்து வந்த கிறிஸ்துவத்தையே மாற்றி அமைத்ததில், அது வரைக்கும் போதித்து வந்த சீர்திருத்த போதனைகள், ஆதி அப்போஸ்தலர்களுடைய போதனைகளை எல்லாம் மாற்றி அமைத்ததுல ஜான் டார்பியோடு சேர்த்து ஜான்
சார்லஸ் பின்னிக்கும் பெரும் பங்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? ஜான் டார்பியை பார்த்தோமே, அது வரைக்கும் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போதித்து கொண்டு வந்த இந்த முக்கியமான நல்ல போதனைகள்ல இருந்து ஜனங்களை திருப்பினதுல பெரும் பங்கு ஜான் டார்பியோடு கூட சேர்த்து இந்த சார்லஸ் பின்னிக்கும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே சார்லஸ் பின்னி உடைய போதனை, ஓரல் ராபர்ட், இவங்களை எல்லாம் இந்த பெந்தகோஸ்தே இயக்கக்காரங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு அமானுஷ சக்தியை போல திடீர் என்று நீங்க ஒரு நிரப்புதலை பெறுகிறதை போலவும் அதுல பரிசுத்தம் அடைந்து விடலாம் என்கிறதை போலலாம் சொல்லுவாங்க. அது தவறான போதனை. சரிங்களா? சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அப்போ ஜான் டார்பியும் ஸ்கோபில்டும் 19ஆம் நூற்றாண்டை அதுவரை இருந்து வந்திருந்த 19ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா அவங்க அதுவரைக்கும் இருந்து வந்திருந்த இயேசு, அவருடைய அப்போஸ்தலர்கள், சீர்திருத்தவாதிகள், பியூரிட்டன்கள், தூய்மைவாதி என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் ஆணித்தரமாக போதித்து வந்த இந்த 10 கட்டளைகள்ல இருந்து ஜனங்களை திசை திருப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அதுல பெரிய பங்கு, சில பங்குகள் சார்லஸ் பின்னிக்கும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, வேதம், அப்புறம் விசுவாச அறிக்கை, வினாவிடை போதனைகள், போதிக்கப்பட்டு பாதுகாத்து வந்த உடன்படிக்கையை பற்றினதான விளக்கங்களுக்கு மாறான விளக்கங்களை இவர்கள் கொடுத்து கிறிஸ்துவர்களை 10 கட்டளைகளை அலட்சியப்படுத்தும்படியாக திசை திருப்பினவர்களாக இருக்கிறாங்க. அதாவது வேதம், இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு வரோமே 1689 விசுவாச அறிக்கை, வினாவிடை போதனை, இதையெல்லாம் போதித்து அந்த சீர்திருத்த அடிப்படையில இவைகளை எல்லாம் போதித்து ஜனங்களை சரியான பாதையில நடத்தி வந்துகிட்டு இருந்த காரியத்திலிருந்து, இந்த உடன்படிக்கையின் காரியத்திலிருந்தெல்லாம் ஜனங்களை விலக்கி 10 கட்டளைகளை அலட்சியமாக எண்ணும்படி இவர்களுடைய போதனைகள் எல்லாம் அமைந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த 10 கட்டளைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை ஒதுக்கி தள்ளுனீங்கன்னா பரிசுத்த வாழ்க்கையில எப்படி முன்னேறதுன்ற கேள்விக்கே உங்களால பதில் சொல்ல முடியாது. அதுதான் கடைசியா உணர்ச்சிகளின் மூலமாக முன்னேறுகிறதாக இருக்கும். நீங்க உதாரணத்துக்கு பாருங்களே, இன்னைக்கு பிரேயர் பண்ணுகிற பொழுது கண்ணை மேல பாக்குற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, முக பாவனையிலேயே அதை காட்டுற மாதிரி இருப்பாங்க. பயங்கரமான பரிசுத்தவான்களை போலவும், அவருடைய ஜெப நடைகள் எல்லாம் அலங்காரமாகவும், தானே அதிகமான ஜெபத்தை செய்கிறவரை போலவும், அதே போல ஜெபத்தை சத்தமாக கத்தி ஜெபிக்கிற காரியம் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா, ஜெபம் கத்தி செய்யும் போதே அவங்க எதை காட்டுறாங்க? ஆண்டவருக்கு காது கைகளையும் காட்டுறாங்க. பயங்கரமா கத்துவாங்க பாருங்க, குட்டுங்க ஆண்டவர் அப்படின்னு. அது என்னது? அப்படி சத்தத்தை உயர்த்தி காது கிழிக்கிற மாதிரி கத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்தமா ஜெபம் பண்ணா கத்தர் கொடுத்துருவாரு அப்படிங்கிற எண்ணப்போ. இதெல்லாம் பாக்குறது எல்லாமே இதனுடைய அடிப்படையில கொஞ்சம் கொஞ்சமாய் உருமாறி அது வேறு விதமாக வந்திருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு புது புது உபதேசங்களை சபைகள்ல விதைக்கிறார். அப்ப இந்த 19ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்துவத்துல அதுவரை இருந்து வந்திருந்த பாதையிலிருந்து திசை திருப்பி 10 கட்டளைகளினுடைய நிரந்தர தன்மை பற்றிய போதனைகளை கெடுத்து கிறிஸ்துவர்களுக்கும் அவற்றிற்கும் இன்றைக்கு பெரிய பயன் எதுவுமே இல்லை என்கிற எண்ணத்தை அவர்களுடைய உள்ளத்துல விதைத்ததுல இவர்கள் எல்லாம் முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க. அதாவது 19ஆம் நூற்றாண்டு வரையிலும், அதுக்கு முன்பு வரையிலும் கிறிஸ்துவத்துல அதுவரைக்கும் இருந்து வந்திருந்த பாதையிலிருந்து திசை திருப்பி, அவங்க அது வரைக்கும் கடைபிடித்து சரியான விதத்துல பின்பற்றிக்கிட்டு வந்த காரியத்திலிருந்து திசை திருப்பி 10 கட்டளைகளின் நிரந்தர தன்மை அது என்றைக்கும் இருக்கிறது என்கிற போதனையிலிருந்து அவர்களை கெடுத்து கிறிஸ்துவர்களுக்கும் அந்த 10 கட்டளைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அதனால் எந்த பெரிய பயனும் இல்லை என்கிற எண்ணத்தை அவர்கள் மத்தியில இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது வரைக்கும் நீங்க ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், 10 கட்டளைகள் சபைகள்ல வாசிக்கப்படுகிறதா இருக்கும், சபைகளில பெரிய விதத்துல எழுதி அது மாட்டப்பட்டிருக்கும். இதெல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கு 10 கட்டளைகள் ஏதோ மியூசியத்துல வைக்கிறதை போன்ற ஒரு காரியங்களாக மாறி போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 19ஆம் நூற்றாண்டுல இவைகள் எல்லாம் இருக்கிறது. அதிலே முக்கியமாக இந்த சார்லஸ் பினி என்கிற மனிதரை கூட நாம் பார்க்கிறோம். சரி, இன்னும் 2 மனிதர்களை நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த காலகட்டத்துல இருந்த ஒரு முக்கியமான 2 மனிதர்களை நாம் நினைவு கூற வேண்டியது அவசியமா இருக்கு. எல்லா காலகட்டத்திலையும் தம்முடைய பிள்ளைகளை, அதாவது தேவ மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார்.
இன்றைக்கும் தேசம் முழுவதும் பலவிதமான போதனைகள், போலி போதனைகள் போய்கொண்டிருந்தாலும் சரியான போதனைகளை போதிக்கிறவர்கள் அங்கங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இனம் கண்டுபிடிப்பதுதான் ரொம்ப அரிதா இருக்கிறது அவங்களை எல்லாம். ஆனா இன்றைக்கும் இருக்கிறாங்க. அதுபோல இந்த 19ஆம் நூற்றாண்டுல கூட 2 முக்கியமான மனிதர்கள் இருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான, நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க பிரசங்கத்திலே, C.H. ஸ்பர்ஜனும் J.C. ரயிலுமே இந்த 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு தேவ மனிதர்கள். J.C. ரயிலும் ஸ்பர்ஜனும். அப்ப இதுல ஸ்பர்ஜன் பாப்டிஸ்ட் பிரிவை சேர்ந்தவராக இருந்தார். J.C. ரயில் சுவிசேஷ ஆங்கிலிக்கன் பிரிவை சேர்ந்தவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நிறைய பேருக்கு அது தெரியாது இருக்கலாம். ஸ்பர்ஜன் பாப்டிஸ்ட் சபை பிரிவை சேர்ந்தவராகவும், J.C. ரயில் சுவிசேஷ ஆங்கிலிக்கன், இவாஞ்சலிக்கல் ஆங்கிலிக்கன் சர்ச்சை சேர்ந்தவராக அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இருந்த போதும் இவர்கள் இருவருமே சீர்திருத்த போதனைகளை பின்பற்றினவர்கள். இவர்கள் இருந்த சபை இது. ஆனால் இவர்கள் இருவருமே சீர்திருத்த போதனைகளை பின்பற்றினவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இருவருமே 10 கட்டளைகளினுடைய நிரந்தர தன்மையை அவருடைய பிரசங்கத்திலும் அவருடைய எழுத்துகளிலும் அடிக்கடி வலியுறுத்தி வந்திருக்கிறதை பார்க்கிறோம். அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். இந்த இருவருமே, ஸ்பர்ஜனும் சரி, J.C. ரயிலும் சரி, 10 கட்டளையினுடைய நிரந்தர தன்மையை பிரசங்கத்திலும் அவர்களுடைய எழுத்துக்களிலேயும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்க முடியும் வரலாற்று. இன்றைக்கும் அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் இருக்குது, அச்சில் இருக்குது. இன்றைக்கும் மக்கள் வாசிக்கிறாங்க. அதை பார்த்தா நமக்கு இன்னும் தெளிவா தெரியும். J.C. ரயில் இந்த 10 கட்டளைகளை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம பார்க்கலாம். நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தையும் 10 கட்டளைகளையும் அவசியமற்றவை என்று ஒதுக்குகின்ற தவறான மனப்பான்மையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி இன்னும் அப்படியே தொடர்ச்சியா சொல்றாரு. நான் ஒன்னொன்னா சொல்றேன், முடிந்தா குறிப்பெடுத்து எழுதிக்குங்க. ஏன்னா வேகமா சொன்னா அது உங்களுக்கு புரியாது. நியாயப்பிரமாணத்தையும் 10 கட்டளைகளையும் அவசியமற்றவை என்று ஒதுக்குகின்ற தவறான மனப்பான்மையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்து அப்படியே அவர் சொல்றாரு, முதல்ல சொல்றதை நான் இன்னொரு முறை சொல்றேன். நியாயப்பிரமாணத்தையும் 10 கட்டளைகளையும் அவசியமற்றவை என்று ஒதுக்குகின்ற தவறான மனப்பான்மையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அதை சொல்லி தொடர்ச்சியாக அவர் சொல்றது என்னன்னா, சுவிசேஷம் அவற்றை இல்லாமல் ஆக்கிவிட்டது என்றோ அல்லது அவற்றுக்கும் கிறிஸ்துவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற எண்ணத்திற்கோ இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி இன்னும் கூட தொடர்ச்சியா சொல்றாருன்னா அப்படியே மறுபடியும் சேர்த்தி வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தையும் 10 கட்டளையையும் அவசியமற்றவை என்று ஒதுக்குகின்ற தவறான மனப்பான்மையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சுவிசேஷம் அவற்றை இல்லாமல் ஆக்கிவிட்டது என்றோ அல்லது அவற்றிற்கும் கிறிஸ்துவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றோ என்ற எண்ணத்திற்கோ இடம் கொடுத்து விடாதீர்கள். அப்படியே சொல்லி தொடர்ச்சியா சொல்றாரு, கிறிஸ்துவின் வருகை, அதாவது முதல் வருகை, கிறிஸ்துவின் வருகை 10 கட்டளைகளின் அவசியத்தை மயிர் அளவுக்கு கூட மாற்றி அமைத்து விடவில்லை. கிறிஸ்துவின் வருகை அதன் அதிகாரத்தை மேலும் உயர்த்தி மகிமைப்படுத்தவே செய்திருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதாவது கிறிஸ்துவின் வருகை, அவர் வந்தாருன்னா அந்த பூமிக்கு மனிதரை மீட்கும்படியாக, அந்த கிறிஸ்துவின் வருகை 10 கட்டளைகளின் அவசியத்தை மயிர் அளவுன்னு சொல்லும்போது அந்த துளி கூட மாற்றி அமைத்து விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்கிறார். கிறிஸ்துவின் வருகை அதன் அதிகாரத்தை மேலும் உயர்த்தி மகிமைப்படுத்தவே செய்திருக்கிறது என்று சொல்லி J.C. ரயில் இதை குறித்து சொல்லுகிறார். இப்ப அப்ப நான் ஒரே விதமா அப்படியே வேகமா வாசிக்கிறேன் பாருங்க. நியாயப்பிரமாணத்தையும் 10 கட்டளைகளையும் அவசியமற்றவை என்று ஒதுக்குகின்ற தவறான மனப்பான்மையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சுவிசேஷம் அவற்றை இல்லாமல் ஆக்கிவிட்டது என்றோ அல்லது அவற்றுக்கும் கிறிஸ்துவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற எண்ணத்திற்கோ இடம் கொடுத்து விடாதீர்கள். கிறிஸ்துவின் வருகை 10 கட்டளைகளின் அவசியத்தை மயிரளவுக்கு கூட மாற்றி அமைத்து விடவில்லை. கிறிஸ்துவின் வருகை அதன் அதிகாரத்தை மேலும் உயர்த்தி மகிமைப்படுத்தவே செய்திருக்கிறது என்று சொல்லி J.C. ரயில் சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். எவ்வளவு அளவுக்கு அவர்கள் எல்லாம் இதை பின்பற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கணும். சரி, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம்.
ரோமர் 3:31. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே என்று சொல்லி இங்க சொல்லப்படுகிறதை நீங்க புரிஞ்சுக்கலாம். பாருங்க, அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம் என்று சொல்லி இங்கே வேத வார்த்தை சொல்லுகிறதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் ஒருபோதும் நியாயப்பிரமாணத்தை அகற்றிவிடவில்லை. அதை நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். சரி, நம்ம தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை பார்த்து நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியும். கடைசியாக முடிகிற பொழுது சில காரியத்தை சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இப்ப பாருங்க, ஜேசி ரயில் இப்படி சொல்லுகிறார், ஸ்பர்ஜன் என்ன சொல்லுகிறார்னு சில காரியங்களை அவருடைய காலத்துல, அதாவது 19ஆம் நூற்றாண்டுல அவர் என்ன சொன்னார்ன்றத பார்க்கலாம். இதே மாதிரியே CH ஸ்பர்ஜனும் சொல்லும் பொழுது பாருங்க, 1882 மே மாசத்துல 1882 மே மாசத்துல நியாயப்பிரமாணத்தின் நிரந்தரத்தன்மை என்ற தலைப்பில் 10 கட்டளைகளின் நிரந்தரத்தன்மையை வலியுறுத்தி ஸ்பர்ஜன் பிரசங்கம் செய்திருக்கிறார். 1882 மே மாசத்துல நியாயப்பிரமாணத்தின் நிரந்தரத்தன்மை என்கிற தலைப்புல 10 கட்டளைகளின் நிரந்தரத்தன்மையை வலியுறுத்தி ஸ்பர்ஜன் பிரசங்கம் பண்ணியிருக்கார். அதெல்லாம் இன்றைக்குமே படிக்கிற அளவுக்கு இருக்கு. அதனாலதான் அந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். ஆங்கிலத்துல இருக்கு, தமிழ்லயும் சிலதை மொழிபெயர்த்திருக்காங்க. அது இருக்குதா என்னன்னு தெரியல. ஆனா 1882 மே மாசத்துல ஸ்பர்ஜன் கொடுத்த ஒரு பிரசங்கம், அதுல நம்ம பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தின் நிரந்தர தன்மை என்கிற தலைப்புல 10 கட்டளைகளின் நிரந்தர தன்மையை வலியுறுத்தி ஸ்பர்ஜன் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். அந்த பிரசங்கத்துல அவருடைய முதலாவது தலைப்பு உள்ள இருக்குமே, உள்ளடக்கமாக சில காரியங்களை கொடுப்போமே, அந்த தலைப்புல அவர் எதை பேசுகிறார் என்று சொன்னா, கர்த்தரின் நியாயப்பிரமாணம் நிச்சயம் நிரந்தரமானதாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பிரசங்கத்துக்குள்ளே இருக்கிற முதல் பாயிண்டே இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். 1882 மே மாசத்துல நியாயப்பிரமாணத்தின் நிரந்தரத்தன்மை என்கிற தலைப்புல ஸ்பர்ஜன் 10 கட்டளைகளினுடைய நிரந்தரத்தன்மைனா என்றைக்கும் அது இருக்கிறது, அது அழிக்கப்படவில்லை என்கிற அந்த போதனையை கொடுத்தார். அதுல அந்த பிரசங்கத்துல அவருடைய முதலாவது தலைப்பே என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரின் நியாயப்பிரமாணம் நிச்சயம் நிரந்தரமானதாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற உள்ள தலைப்பு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணம் அகற்றப்படவில்லை, எந்த மாற்றங்களுக்கும் உள்ளாகவில்லை. ஸ்பர்ஜன் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் அதாவது 10 கட்டளை அகற்றப்படவில்லை, எந்த மாற்றங்களுக்கும் உள்ளாகவில்லை, நம்முடைய வீழ்ச்சி அடைந்திருக்கும் மானுடத்திற்கு ஏற்ற விதத்தில் அதனை நாம் எந்த விதத்திலும் மாற்றி அமைக்க பார்க்க கூடாது. கர்த்தரின் ஒவ்வொரு நீதியான கட்டளைகளும் எப்போதைக்கும் நிரந்தரமானவை என்று சொல்லி ஸ்பர்ஜன் சொல்றார். நான் இன்னொரு முறை அந்த காரியத்தை மட்டும் சொல்றேன். நியாயப்பிரமாணம் அதாவது 10 கட்டளைகள் அகற்றப்படவில்லை, எந்த மாற்றங்களுக்கும் உள்ளாகவில்லை, அதுல எந்த மாற்றமும் ஏற்படல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்முடைய வீழ்ச்சி அடைந்திருக்கும் மானுடத்திற்கு ஏற்ற விதத்தில், அதாவது நம்முடைய பாவ சுபாவம் இருக்கு, அதுக்கேற்ற விதத்துல நம்முடைய வீழ்ச்சி அடைந்திருக்கும் மானுடத்திற்கு ஏற்ற விதத்தில் அதனை நாம் எந்த விதத்திலும் மாற்றி அமைக்க பார்க்க கூடாது. அதை நாம் எப்படியாவது மாற்றி அமைக்கலாமான்னு பார்க்க கூடாது. கர்த்தரின் ஒவ்வொரு நீதியான கட்டளைகளும் எப்போதைக்கும் நிரந்தரமானவை என்று சொல்லி ஸ்பர்ஜன் சொல்றார். இப்ப கர்த்தரின் ஒவ்வொரு நீதியான கட்டளைகளும் எப்போதைக்கும் நிரந்தரமானவை என்று சொல்லி ஸ்பர்ஜன் சொல்றத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். புரியுதுங்களா? அப்ப அந்த 19ஆம் நூற்றுல இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்த போதிலும் அந்த காலத்திலேயும் பரிசுத்தவான்களாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களாக ஜேசி ரயில், ஸ்பர்ஜன் இவர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே காலகட்டத்துல இருந்த இன்னொரு அருமையான போதகரை பற்றியும் நாம் பார்க்க வேண்டும். அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இவரை ஸ்பர்ஜன், ஜேசி ரயிலை பத்தி எல்லாம் அடிக்கடி நம்ம பார்த்தோம். இன்னொருவரை பற்றியும் நாம் பார்க்கலாம். அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்டவியஸ் வின்ஸ்லோ என்கிறது அவருடைய பேர். இவரும் இதே காலப்பகுதியில வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனிதராக இருக்கிறார். இவர் நியாயப்பிரமாணத்தை பற்றி, அதாவது 10 கட்டளைகளை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
பாருங்க, இவர் சொல்றாரு, தன்னுடைய மக்கள் நியாயப்பிரமாணமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்காக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி அப்படியே தொடர்கிறார். நான் ஒன்னொன்னா உங்களுக்கு அப்படியே விளக்கப்படுத்த. பாருங்க, தன்னுடைய மக்கள் நியாயப்பிரமாணமற்ற வாழ்க்கை வாழ்வதற்காக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவில்லை என்று சொல்கிற பொழுது இன்னைக்கு டிஸ்பென்சேஷனலிச போதனையும் அதுதான். அவர் முழுவதுமாக நிறைவேற்றி விட்டார், நாம் எதையும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, நாம் அவருடைய நீதியினால் தான் பிழைக்கிறோம். இதெல்லாம் சரியாக இருந்தாலும் பரிசுத்தமாகுதலுக்கு நமக்கு 10 கட்டளை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இதை நம்ம தவறாக புரிந்து கொள்வோமானால் கிருபையின் போதனையை ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தது நாம் பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி மாறி. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியே எப்படி வேணாலும் வாழலாம், ஆண்டவர் எல்லாம் செஞ்சிட்டாரு அப்படிங்கிற போக்குல போயிடு. ஆகவே இதை குறித்து கவனம் வேணும். அப்ப இந்த வின்ஸ்லோ அவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய மக்கள் நியாயப்பிரமாணமற்ற வாழ்க்கை வாழ்வதற்காக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவில்லை. அடுத்து சொல்றார் தொடர்ந்து, நாம் அவற்றை நிராகரிப்பதற்காக அவர் அவற்றை மதிக்கவில்லை. அதாவது நாம நிராகரிக்கணுங்கிறதுக்காக அவர் அதை மதித்து அதற்கு கீழ்ப்படியவில்லை. சிலுவை மரணத்துக்கு போகிறாரே, அதுக்காக அவர் கீழ்ப்படியல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்லும் போது, அவற்றை நாம் கீழ்ப்படிவோடு பின்பற்றாமல் இருப்பதற்காக அவர் அவற்றுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்றாரு. ஒன்னொன்னா அவர் சொல்றத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, தன்னுடைய மக்கள் நியாயப்பிரமாணமற்ற வாழ்க்கை வாழ்வதற்காக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவில்லை. அடுத்து, நாம் அவற்றை நிராகரிப்பதற்காக அவர் அவற்றை மதிக்கவில்லை. அதாவது அதை மதிச்சு நடக்கல, நம்மளும் மதிச்சு நடக்கணுங்கிறதுக்கு தான் அதை செய்து முடித்திருக்கிறார். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவற்றை நாம் கீழ்ப்படியோடு பின்பற்றாமல் இருப்பதற்காக அவர் அவற்றுக்கு கீழ்ப்படியவில்லை. நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், அந்த 10 கட்டளையில நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை, சுதந்திரத்தை நமக்கு கொடுப்பதற்காக கிறிஸ்து அதற்கு கீழ்ப்படியவில்லை என்று அவர் சொல்றார். சொல்லி மேலும் தொடர்கிறதை பார்க்கலாம். மேல என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து அவற்றை நிறைவேற்றியது பரிசுத்தமாக நாம் வாழ்வதற்கே தவிர அவற்றை நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை பொறுப்பிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக அல்ல என்று சொல்றார். பாருங்க, கிறிஸ்து அவற்றை நிறைவேற்றியது பரிசுத்தமாக நாம் வாழ்வதற்காகவே தவிர அவற்றை நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை பொறுப்புகளிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக அல்ல என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிற பொழுது, நமது விசுவாசம் நியாயப்பிரமாணத்தை இல்லாமல் ஆக்கிவிடவில்லை, மாறாக அவற்றின் அவசியத்தை நிலைநாட்டுகிறது என்று அவர் விளக்கம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை சொல்றேன் நான், தன்னுடைய மக்கள் நியாயப்பிரமாணமற்ற வாழ்க்கை வாழ்வதற்காக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவில்லை. நாம் அவற்றை நிராகரிப்பதற்காக அவர் அவற்றை மதிக்கவில்லை. அவற்றை நாம் கீழ்ப்படியோடு பின்பற்றாமல் இருப்பதற்காக அவர் அவற்றிற்கு கீழ்ப்படியவில்லை. கிறிஸ்து அவற்றை நிறைவேற்றியது பரிசுத்தமாக நாம் வாழ்வதற்கே தவிர அவற்றை நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை பொறுப்பிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக அல்ல. நமது விசுவாசம் நியாயப்பிரமாணத்தை இல்லாமல் ஆக்கிவிடவில்லை, மாறாக அவற்றின் அவசியத்தை நிலைநாட்டுகிறது என்று அந்த வின்ஸ்லோ என்கிற தேவ மனிதர், அந்த 19ஆம் நூற்றாண்டுல வந்த முக்கியமான தேவ மனிதர் சொல்லுகிறார். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த 19ஆம் நூற்றாண்டுல இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு இருந்த போதிலும் அந்த காலத்திலேயும் சில தேவ மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்தி சரியான சத்தியத்தை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் பார்த்த ஸ்பர்ஜனும் சரி, ஜேசி ரயில், இந்த வின்ஸ்லோ என்கிற மனிதர், அவருடைய முழு பேர் தான் நான் சொல்றேன், ஆக்டவியஸ் வின்ஸ்லோ என்று சொல்லுவாங்க, சாட்டா வின்ஸ்லோ என்று சொல்லுவாங்க. இவர்கள் எல்லாம் 10 கட்டளைகளுடைய நிரந்தர தன்மையை வலியுறுத்தி போதித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எப்படி இதை போதித்தாங்கன்னா, அப்படி போதித்து அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லுகிற ஒரு ஆழமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவற்றை பின்பற்றாமல், அதாவது 10 கட்டளைகளை பின்பற்றாமல் கிறிஸ்துவர்கள் பரிசுத்தமாகுதலாகிய கிருபையின் கடமைகளை செய்ய வழியில்லை என்று ஆணித்தரமாக போதித்திருக்கிறார்கள் என்று போதித்தாங்க. இந்த 10 கட்டளைகள் பார்க்கிற பொழுது 10 கட்டளைகளை நாம் பின்பற்றி அதனால் நாம் ரட்சிப்பை அடையவில்லை. அது நல்லா தெரிஞ்சுங்க. 10 கட்டளைகளை நாம் பாவியாக இருக்கிற பொழுது
அந்த கட்டளைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். முழுவதுமாக சீரழிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஆதாவின் பாவத்தின் மூலமாக, மூல பாவத்தின் மூலமாக சீரழிக்கப்பட்டிருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படியாக, அவருடைய இரக்கத்தின்படி, கிருபையின்படியாக நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை ரட்சித்திருக்கிறார். நமக்காக அவர் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக தம்முடைய குமாரன் சிலுவையில நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக அவர் மரித்து உயிர்த்து அந்த மீட்பை நமக்கு அருளி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினது எதற்காக என்று சொல்லி கேட்டால், நம்முடைய சார்பில் அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினது நாம் ரட்சிப்படையும்படிக்காக. அப்போ ரட்சிப்படைந்த மனிதன் தொடர்ச்சியாக அந்த ரட்சிப்பு எங்கே போய் முடிவடையுது என்று சொல்லி கேட்டீங்கன்னா, மகிமை அடைதல்ல போய் தான் முடிவடையுது. நாம் ரட்சிக்கப்பட்டு மகிமை அடைதலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை அல்லது நம்முடைய மரணம், இது எது நடந்தாலும் நாம் பரலோகத்துக்கு கடந்து செல்கிற ஒரு தேவ பிள்ளைகள். அப்ப அது வரையிலுமே இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையில நாம் ஏனோ தானோ என்று வாழ்கிறதோ அல்லது வேற எந்த காரியத்தையும் பின்பற்றி வாழ்கிறதோ அல்ல. 10 கட்டளைகளை நாம் பின்பற்றி நடக்கிற பொழுதே பரிசுத்தமாகுதலுடைய கிருபையில நாம் அந்த கடமைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அதைத்தான் நம்ம பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி என்கிற காரியத்துல பாக்குறோம். அந்த 5 கோட்பாடுகள் படித்தமே, அதுல பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி என்று சொல்லி பாக்குறோமே. அப்போ பரிசுத்தமாகுதலை பரிசுத்தாவியானவர் நம்மிலே கொடுக்கிறார். இன்னொரு பக்கத்துல பாக்குற பொழுது பரிசுத்தவான் அதிலே பங்கு பெறுகிறான். அதாவது பரிசுத்தவான்களின் விடாமுயற்சியிலே அவன் பங்கு பெறுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நான் ரட்சிப்பை அடைவதற்காக, அதாவது இந்த 10 கட்டளைகளை நாம பின்பற்றுகிறது, அதாவது பாவத்துல ரட்சிக்கப்படாத இருக்கிற மனுஷன் அதை பின்பற்றி பரலோகம் போறதில்ல. ரட்சிக்கப்பட்டவன் அதை தொடர்ந்து பின்பற்றி பரலோக வாழ்க்கையை எதிர்நோக்கி இந்த பூமியில பரிசுத்தமாகுதல தொடர்ந்து வளர வேண்டியது அவசியமா இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த 10 கட்டளைகளின் வாயிலாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தாவியனுடைய துணையோடு கூட அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விட வேண்டியதை நாம் தான் விட வேண்டும். புரியுதுங்களா? அதுக்குதான் ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்து அதற்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்புகிறார். இப்ப நம்ம படிக்கிறது கூட அதுதான். இப்ப கற்றுக்கிற நீங்க கேட்கிற தேவ வார்த்தை கூட அதுதான். நீங்க அதற்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் உங்களை நடத்துகிற பொழுது கீழ்ப்படுகிற இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க. நீங்க தான் அந்த 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம். அப்படி கீழ்ப்படுகிற பொழுதுதான் நம்ம பரிசுத்த வாழ்க்கையில வளர்ந்து போவோம். அதை விட்டுட்டு வெறுமனே சரணடைகிறேன், அர்ப்பணிக்கிறேன், அப்படியெல்லாம் வெறும் வார்த்தைகளால சொல்லிட்டு தொடர்ந்து பாவத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா அது சரியானது அல்ல. முடிவெடுக்க வேண்டியதும் நாம் நடக்க வேண்டியதும் பரிசுத்தமாகல நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளும் பொறுப்புமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அந்த கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த 10 கட்டளைகள் நம்ம தொடர்ந்து பரிசுத்தமாகுதலே வளருவதற்கும் மகிமை அடைதலை நோக்கி முன்னேறுவதற்கும் தேவையானதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த 10 கட்டளைகளை ஒதுக்கி வைத்து விட்டு நான் பரிசுத்தமாக வாழ முடியும் என்று சொல்லி நீங்க என்னன்னீங்கன்னா அதனுடைய போக்கே தவறா போயிடும். ஏன்னா இந்த 10 கட்டளை தான் உங்களை நீங்க பாவின்றதை அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்தும். நீங்க என்ன தப்பு செய்யறீங்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்தும். சரியான பாதைக்கு முன்னாடி வரணுங்கிறதே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அப்பொழுது நீங்க கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி தொடர்ந்து அந்த காரியத்துல கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுங்கிற எண்ணத்தோடு கூட முன்னேறி நடப்பீங்க. 10 கட்டளை என்று சொல்லுகிற பொழுது அந்த 10 கட்டளை மட்டும் நீங்க அப்படியே மேல மாமிசமாக இது வரைக்கும் நீங்க கேட்ட விதத்துல கேட்டுட்டு இதுதான் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இன்னும் 10 கட்டளை பற்றி போதிக்கல. அதுல இருக்கிற சாராம்சங்கள் உள்ள எவைகள் எல்லாம் நம்ம பாக்குறோம். வெறுமனே சும்மா நீங்க படிச்சுட்டீங்கன்னா அது அவ்வளவுதான் அப்படின்னு எண்ணிடக்கூடாது. எப்படி ஓய்வு நாளுக்கு 10 கட்டளையில ஒரு கட்டளையாகி ஓய்வு நாளை நம்ம பார்க்கும்போது எவ்வளவு ஆழமாக அதுல தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி எல்லாம் பார்த்தோம்ல, அது வேதத்தினுடைய இணைய பகுதிகளில இருந்து அப்படி ஆராய்ந்து நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒவ்வொரு பகுதிகளையும் நாம 2-3 பிரிவுகளாக படிக்க வேண்டி இருக்கு. அப்படியெல்லாம் படித்து கற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் அந்த 10 கட்டளையுடைய பூரணமான அந்த தன்மைகளை புரிந்து கொள்ள முடியும். சும்மா ஓய்வு நாளை குறித்து நீங்க 5 பகுதிகளுக்கு மேலாக நம்ம படித்தோம். அதனாலதான் இப்ப ஓய்வு நாளை குறித்ததான ஒரு ஐடியா கிடைக்கும். ஏசாயாவுல நீங்க பாக்குறீங்களா 13ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்த வண்ணமாக அந்த நாள் கர்த்தரோடு இன்னும் உறவுல அதிகமாக நெருங்குவதற்கு இந்த ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்க வேண்டும் சொல்லி பாக்குறோம். நம்முடைய எதிரிகளோடு கூட நமக்கு வெற்றியை கொடுக்கும்படி நாம் இந்த ஓய்வு நாளை சரியான விதத்துல பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்தது ஆசீர்வாதம். யாக்கோபினுடைய ஆசீர்வாத சுதந்திரத்தினால ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற பொழுது நம்மை
ஆண்டவர் இந்த எபிரேயர்ல எபேசியர்ல பாக்குற மாதிரி 1-14 வசனங்கள்ல பாக்குற அந்த கிருபைகளை எல்லாம், அந்த ரட்சிப்பின் பலாபலன்களை எல்லாம் நாம அனுபவிக்க கூடியதான அந்த காரியம் எல்லாம் நம்ம ஓய்வு நாள்ல ஆண்டவருடைய நாளை பரிசுத்தமாக வைத்தவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்கிற பொழுது நம்ம எப்படி அனுபவிப்போம் என்று சொல்லி கற்றுக்கொண்டோமோ, அதே போல ஒவ்வொரு கட்டளைகளையும் அந்த விதமாக நன்கு ஆராய்ந்து, வேதத்துடைய இணைய பகுதிகளை எல்லாம் ஆராய்ந்து அதை ஒரு சரியான விதத்துல புரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் இதை பற்றின ஒரு பூரணமான ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கும். அது வரையிலும் 10 கட்டளைன்னா ஏதோ அப்படி போர்டுல இருக்கிற 10 கட்டளை மாதிரி பார்த்து முடிவு பண்ணிடக்கூடாது. அப்ப இந்த 10 கட்டளைகள் நம்மளை பரிசுத்தமாகுதலே சரியான விதத்திலே நம்மளை நடத்துகிறது. அதை நாம் பின்பற்றி நடக்கிற பொழுதே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமான பாதையிலே நாம் முன்னேறி நடப்போம். சரிங்களா? இப்ப ஓய்வு நாள் கட்டளைகளை கேட்டீங்களே, உதாரணத்துக்கு சொல்றேன். ஓய்வு நாள்ல நீங்க இப்ப பாருங்க, தேவனுடைய சமூகத்துல ஆராதனையில நீங்க கலந்து கொண்டும் அதுல கற்றுக்கொண்ட விதமாக உங்களுடைய குடும்ப ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், அந்த நேரத்துல வேதம் வாசித்தல், நல்ல புத்தகங்களை வாசித்தல், நல்ல நண்பர்களோடு கிறிஸ்துவ இப்படி உங்களுடைய அந்த நாளை பயன்படுத்தி பாருங்க. அந்த நாள்ல நீங்க எவ்வளவு ஒரு மேன்மையான காரியத்தை அனுபவிப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். எந்த அளவுக்கு அது ஆசீர்வாதமா இருக்குது என்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் நம்ம கடைபிடித்து நடக்கிற பொழுதே நம்மள பரிசுத்த வாழ்க்கை எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி நடந்து கொண்டு இருக்கிறோம் என்கிறதையெல்லாம் நமக்கு தெரியும். பரிசுத்தாவியானவர் அப்படித்தான் நம்மளை நடத்துகிறார். ஆகவே கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தது நாம் சுதந்திரமாக வாழ்வதற்கு அல்ல. அதாவது சுதந்திரமாகனா எப்படி வேணாலும் பாவம் செஞ்சுக்கிட்டு வாழ்றதுக்காக அல்ல, தொடர்ந்து நம்ம பரிசுத்த வாழ்க்கையில வளருவதற்காகத்தான் அவர் என்ன பண்றாரு, அவர் அதை நிறைவேற்றி இருக்கிறார், நம்மளை ரட்சித்திருக்கிறார். நாம் எதிர்பார்த்து போய்கொண்டு இருக்கிற இடம் கூட பரலோகம் பரிசுத்தமான இடம். அங்கே போகிற நாம் அதை வாஞ்சித்து முன்னேறி நடக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப 10 கட்டளைகள் எப்பொழுது நமக்கு தேவைப்படாது என்று சொன்னால், நாம் பரலோகத்திற்கு போனதுக்கு அப்புறம் தேவைப்படாது. ஏன்னா அங்க 10 கட்டளைகள் நம்ம உள்ளத்தோடு கூட கீழ்ப்படுகிற பூர்ணமான நிலையில நம்ம இருப்போம். ஏன்னா இன்றைக்கு 10 கட்டளை உங்களுக்கு இருந்ததுனாதான் நீங்க எது தப்பு செய்யறீங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதுக்குதான் நான் உதாரணத்துக்கு இப்ப பிறனுக்குறி யாதொன்றை இச்சையாது இருக்காங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு டெபினிஷனா கொடுத்தேன். நான் என்னன்னா, இன்னைக்கு ரோட்ல போற வண்டியெல்லாம் பாக்குறாங்க, அதை பார்த்துக்கிட்டு அது மேல ஆசைப்படுறது, இதெல்லாம் என்ன தெரியுங்க? பிறனுக்குரிய ஒரு விஷயத்தை இச்சிக்கிறது, நம்ம இடத்துல இல்லாத ஒன்றை இச்சிக்கிறது. அப்படி பல விஷயங்கள்ல பார்க்க முடியும், சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் பார்க்க முடியும். ஆசை எல்லாம் பயங்கரமான ஆசைப்படுகிறதும், கடன் வாங்குறது, மற்றவர்களை பார்த்து கடன் வாங்குறதும், இதெல்லாமே அதுல இருந்துதான் உருவாகும். அப்ப தெளிவான விதத்துல அதைக்கு கீழ்ப்படுகிற பொழுது பரிசுத்தமான வாழ்க்கையில, பரிசுத்தவான்கள் விடாமுயற்சியில நம்ம முன்னேற முடியும். ஆகவே இதெல்லாம் நமக்கு தேவைகளா இருக்கிறது. அடுத்து நம்ம வருகிற நாட்களிலே, அடுத்த வாரத்துல கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய இன்னொரு முன்னுரைகளை அப்படியே நாம் பார்த்து 20ஆம் நூற்றாண்டை பார்த்து, அதுக்கப்புறமாக அடுத்து தொடர்ந்து வருகிற வாரத்துல ஒவ்வொரு கட்டளைகளாக நாம் தியானிக்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 10 கட்டளைகளை குறித்து இவ்வளவு பெரிய முன்னுரைகள்லாம் பார்ப்பதற்கு காரணம், 10 கட்டளைகள் இன்றைக்கு தேசத்திலேயும் சரி, கிறிஸ்துவ சபைகள் என்று சொல்லுகிற சபைகளிலேயும் அலட்சி போகாக இருக்கிறபடினால இது எந்த அளவுக்கு வரலாற்றிலே கடைபிடிக்கப்பட்டு வந்தது, அதற்கும் வேதத்துக்கும் நம்முடைய பரிசுத்தமாவதற்கு எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்கிறதையெல்லாம் நம்ம அதன் மூலமா தான் அறிஞ்சுக்கிறோம். 10 கட்டளை நீக்கிட்டீங்கன்னா உங்க பரிசுத்த வாழ்க்கையில இருந்தே நீங்க சரியான பரிசுத்தத்துல வளர முடியாது. அதே போல பாவத்தை குறித்ததான அறிவை அடைய முடியாது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப சரியான விதத்துல அதை நாம் கடைபிடிக்கிற போதுதான் பரிசுத்த வாழ்க்கையிலே நாம் முன்னேறுவோம். சரிங்களா?